அமராவதியின் மிகப்பெரிய பணக்காரரான தாத்தா சாஹிப் கபட்டே தன் குடும்பத்துடன் ஷீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார். தாத்தா சாஹிப் சாதாரண மனிதர் அல்ல, மிகவும் புகழ்பெற்ற அட்வொகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினர்களுள் ஒருவரும் ஆவர். மிகுந்த புத்தி சாதுரியமும் உடையவரும் மிகச்சிறப்பான பேச்சாளரும் கூட. ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியமில்லை. பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர். ஆனால் கபட்டே, நூல்கர், பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்பொழுதும் மௌனமாக இருந்தனர். அவர்கள் சாந்தம், எளிமை, பொறுமை, நல்ல பண்புகள் வாய்க்க பெற்றவர்கள். தாத்தா சாஹிப் கபட்டே மற்றவர்களுக்கு பஞ்சதசியை, அதாவது பஞ்சஜசி என்பது புகழ்பெற்ற வித்யாரண்யரால் இயற்றப்பெற்ற அத்வைத தத்துவத்தை பற்றிய பிரசித்தமான சமஸ்கிருத நூல், படித்து விளக்கம் செய்யும் வல்லமை உடையவர். அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்றுத் தேறியிருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலேயே மங்கி விடுகிறான். ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது. தாத்தா சாஹிப் அங்கு 4 மாதங்கள் தங்கியிருந்தார். ஆனால் அவருடைய மனைவியோ 7 மாதங்கள் அங்கே தங்கியிருந்தாள். இருவரும் தங்களின் ஷீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருமதி கபட்டே பாபாவின் மீது மிகுந்த விசுவாசம், பக்தி, ஆழ்ந்த பண்பு இவைகளை கொண்டிருந்தாள். ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேத்தியத்தை எடுத்து வருவாள். அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ணச் செல்வாள். அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார். ஒரு நாள் அவள் சன்சா, அதாவது கோதுமை பலகாரம், பூரி, சாதம், சூப்பு, சர்க்கரை பொங்கல், வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள். வழக்கமாக மணிக்கணக்கில் காத்திருக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாடு இடத்திற்கு சென்று பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார். இதனை கண்ட ஷாமா பாபாவிடம், ஏன் இந்த பாரபட்சம்? மற்றவர்களின் உணவை வீசி எறிந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த உணவையோ தாங்களே ஊக்கத்துடன் வாங்குகின்றீர்கள். அதற்கு நியாயம் செய்யுங்கள். இந்த பெண்மணியின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றன? இது எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றார் கவலை தோய்ந்த முகத்துடன். அதற்கு பாபா அவர்களுக்கு பதில் உரைக்கிறார். உண்மையிலேயே இவ்வுணவு அசாதாரணமானதுதான். முந்தைய பிறவியில் இவள் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள். பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சத்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள். பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள். மிக நீண்ட காலத்துக்கு பின் நான் அவளை காண்கிறேன். அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவளங்களை நான் உண்பேன். இவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்துக்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய், கை முதலியவற்றை கழுவிக்கொண்டு மனநிறைவின் அறிகுறியாக ஏப்பம் விட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார். பின்னர் அவள் பாபாவை வணங்கி அவர் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினாள். பாபா அவளுடன் பேசத் தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்துவிடத் தொடங்கினார். இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார். இது நன்றாக இருக்கிறது. கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சி. அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான, மிருதுவான, அற்புதமான குரலில் ராஜாராமா, ராஜாராமா என்று அப்போதிலிருந்து எப்பொழுதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி, இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எழுதுவாய். உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார். ஆன்மீக விஷயங்களை பற்றி பழக்கமில்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும். உண்மையில் அது அவ்வாறில்லை. சக்தி பாத் என்றழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றிவிடுவது. பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பயனுள்ளவையாகவும் இருக்கின்றன. ஒரே நொடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்து கொண்டன. குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவு தன்மையை பற்றி இந்த நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும். அவர்களிடையே எந்தவித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை. இருவரும் ஒருவரே. ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது. சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புறத்தோற்றமே. உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாகும். அவர்களிடையே எந்தவித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் பக்குவமடையாதவன், ஒழுங்கற்றவனாவான் என்பதை பாபா நமக்கு உணர்த்துகிறார். ஓம் சாய்ராம்.